தமிழ்நாடு ஒளிர்கிறது, தமிழ்நாடு மிளிர்கிறது. எங்கேயா ஒளிர்கிறது, எங்கேயா மிளிர்கிறது? தமிழ்நாடு ஒழிஞ்சிட்டு இருக்குது உங்க ஆட்சியில. எங்க பார்த்தாலும் கொல்ல கொல்ல கொள்ளையோ அடிச்சுட்டு நாசப்படுத்தி, நிர்வாகம்னா என்னன்னு தெரியல. முதலமைச்சர் சுத்தி 4 வியாபாரிகள் இருக்கிறாங்க அமைச்சர் பேர்ல. 4 வியாபாரிகள், அவங்க தான் அமைச்சர் சொல்லிக்கிறது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், இதை தவிர வேற எந்த கர்மாவும் தெரியாது உங்களுக்கு. கொள்ளடிச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, தேர்தல் வந்ததுன்னா காசு கொடுத்தா ஓட்டு போட்டு விடுவாங்கன்னு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, கடலூர் மாவட்டம் இது என் மண்ணு, தென்னார்காடு மாவட்டம், தென்னார்காடு மாவட்டம் இது பிரிக்கப்படாத தென்னார்காடு மாவட்டம் என் மண்ணு இது. இந்த கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது. இந்த 9 தொகுதியிலும் திமுக டெபாசிட் இழக்கணும். முடியுமா? முடியுமா? நிச்சயமா முடியும், உறுதியா முடியும். பார்க்கதான் நீங்க போறீங்க, பார்க்கதான் நீங்க போறீங்க. ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி, மோசடி ஆட்சி இது வரைக்கும் இந்தியாவில் யாரும் பார்த்தது கிடையாது. நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம தலையெழுத்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். தமிழக மக்களே, கடந்த முறை ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துட்டீங்க. திமுக 5 ஆண்டு காலம் கொடுத்துட்டீங்க, அவங்களும் 5 ஆண்டு காலம் முடிச்சிட்டாங்க. தோல்வி சாதாரண தோல்வி கிடையாது, படுதோல்வி அடைந்து விட்டார்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி, எல்லா துறை. சட்டம் ஒழுங்குல தான் மிகப்பெரிய தோல்வி, சட்டம் ஒழுங்குல.